இன்னைக்கு நம்ம தல தோனியோட பிறந்த நாள். ரீசெண்ட் டேஸ்ல 7ன்ற நம்பர் பார்த்தாலே தல ஃபார் ரீசன் நிறைய இடத்துல வைரலா போயிட்டு இருந்துச்சு. அப்படி என்னதான் பண்ணாரு தல தோனி? ஸோ அந்த அளவுக்கு ஏன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு கேட்டா எக்ஸாக்டா என்னால ரீசன் சொல்ல முடியல. பிகாஸ் நிறைய பேருக்கு நிறைய ரீசன்னால தோனியை பிடிச்சிருக்கும். ஸோ எனக்கு அவரோட கூல் ஆட்டிடியூட், பேஷன்ஸ் லெவல் அண்ட் ஹெலிகாப்டர் ஷாட் அண்ட் ஃபினிஷர், ஒரு டீம் லீடர்னு நிறைய சொல்லிட்டே போகலாம். ஸோ அதனால எனக்கு தோனியை பிடிக்கும். ஆக்சுவலாக நான் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சிருந்தேன். என்னோட அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சு. தென் நான் ஒரு நியூவாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் போஸ்ட் போட்டதே தோனியை பற்றி தான். எனக்கு அந்த வீடியோவே ரொம்ப வைரல் ஆச்சு. என்னதான் உங்களுக்கு தோனியை பிடிக்கனாலும் ஸ்டேட்டஸ் ஸ்டோரின்னு எல்லா இடத்துலையும் ட்ரெயின் விட்டு வச்சிருந்தாலும் அவர் என்ன பாக்கவாடா போறாருன்னு உங்களை கேட்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லை. அப்படி கேட்டாலும் கமெண்ட்ல என்ன கழுவி ஊத்துருவீங்கன்னு எனக்கே தெரியும். என்னோட வீடியோ எந்த அளவுக்கு வியூஸ் போகுது அண்ட் பாக்குற நீங்க எல்லாரும் தோனிக்கு இன்னைக்கு ஸ்டேட்டஸ்ல ஸ்டோரி போட்டிருந்தீங்களா அதை தெரிஞ்சுக்க எனக்கு ஆசையா இருக்கு. ஸோ இன்னைக்கு தோனிக்கு நீங்க ஸ்டேட்டஸ்ல ஸ்டோரி போட்டிருந்தீங்கன்னா கமெண்ட்ல ஒரு எல்லோ ஹார்ட் தட்டி விடுங்க. ஸோ என்னோட வீடியோ எந்த அளவுக்கு வியூஸ் போகுது அந்த எந்த அளவுக்கு கமெண்ட்ஸ் வருது, தோனியை எவ்வளவு பேருக்கு பிடிச்சிருக்குன்ற அனலைசிஸ் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். வெற்றி என்றால் தோனி, தோல்வி என்றால் தோனி, சிக்ஸர் என்றால் தோனி, பினிஷர் என்றால் தோனி, என்றும் எங்கும் எப்போதும் எங்களுக்கு நீ